ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த சலார் இன்னும் ஒரு 3 to 4 days ரிலீஸ் ஆகுது. இதோட ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ட்ரெய்லருக்கு பார்த்தீங்கன்னா என்னால் ப்ராப்பராக வீடியோ போட முடியல. பட் இப்போது இவங்க கொடுத்த அந்த ஹைப்புக்கு சலார் ஓட ஒரு ரிலீஸ் ட்ரெய்லர் ஒன்று நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 10:45 10:30 ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 மணின்னாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணி ஆக போகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் இருக்கிற பிரபாஸ் அவர்களோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு போயிட்டாங்க, பயங்கர காண்டாயிட்டாங்க. பட் உண்மையாகவே சொல்லப்போனால் இவ்வளோ ஒரு பெரிய படம், இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டிங், இவ்வளோ பட்ஜெட்டில் ரிலீஸ் பண்ணி இவ்வளோ பில்டப் கொடுக்கும்போது டைமிங்கில் வரலனா வாட் எவர் இட் இஸ், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ரெய்லரை அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன 5G நெட்வொர்க் இல்லையா, இல்லை வைஃபை இல்லையா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட? சரி ஓகே, எடிட்டிங் டிலே, விஎஃப்எக்ஸ் டிலே, வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஓப்பனாக ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிடலாமே. இந்த ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறேன், கிளியராக கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனும் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா ரிஜிஸ்டரில் போய்ட்டு உங்கள் ஃபோன் நம்பரு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு என்னோட இன்விடேஷன் கோட் அங்கே காட்டும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிடுவீங்க. இந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு டேப்பில் போனீங்கன்னா கமிஷன் அப்படின்னு ஒன்று தெரியுது இல்லை, அந்த கமிஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். அந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க. அதை கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லிங்க் வரும். அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு அவங்களையும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, இவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் வாட்ஸ்அப் இருக்கும். அதில் போய்ட்டு என் ஃப்ரெண்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொன்னோன்னா இமீடியட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இவங்க காசுன்றதை அனுப்புகிறாங்க. இதில் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸி. வாலெட்டில் போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் தாராளமாக இதில் ஆட் பண்ணலாம். ஈஸியஸ்ட் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் இதில் அமௌண்ட்ன்றது ஜெயிக்கலாம். அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இது மட்டும் கிடையாது, இதில் ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, என்ன கதை ஏது கதைன்றது எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன், இது ஜஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ப்ரொமோஷன் தான், பட் ஸ்டில் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்கை கிளிக் பண்ணுங்கள், போயிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு மை கமிஷனில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா ஒரு கோடு வரும். அதை காப்பி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுட்டு அவங்களையும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கும் ஒரு போனஸ் வரும் அமௌண்ட்டு, அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் போனஸ் வரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்களே இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் போடுவீங்க. நான் டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம். காலைல 10:30 மணிக்கு இப்போ வெயிட் பண்ணியிருக்காங்க, மத்தியானம் வெயிட் பண்ணியிருக்காங்க 2 மணிக்கு. இப்போ 4 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸே பண்ணியிருக்காங்க. ஒரு டைமிங் பஞ்சுவாலிட்டியே பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த டீம் கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க. சரி ஓகே ரைட்டு, நம்ம அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சலாரோட ரிலீஸ் ட்ரெய்லரை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு சின்ன ரியாக்ஷன், அந்த எப்படி இருக்குது அந்த ரிலீஸ் ட்ரெய்லர் அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த மாதத்தோட ஒரு மிகப்பெரிய படமாக இந்த படமும், அதுக்கப்புறம் நம்ம ஷாருக் கான் அவர்களோட துன்கியோட ட்ரெய்லர் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. தேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு படம் பார்க்கும்போது இது போட்டிருந்தாங்க, ஐ மீன் என்ன சொல்கிறதுனா, அது என்னது, ட்ரெய்லரை ப்ரொமோஷனில் போட்டிருந்தாங்க ஆடில். வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டைரக்டரே பார்த்தீங்கன்னா வர்சட்டலான ஒரு மனுஷன் தான். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணி கரெக்டாக 6 minutes ஆகுது, 6 to 8 minutes ஆகுது. ஓகே, சலார் ரிலீஸ் ட்ரெய்லர் தெலுங்கு. ஸோ இது படத்தோட ஒரிஜின் ஆப்வியஸ்லி தெலுங்கு தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ட்ரெய்லர் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் சி எப்படி இருக்க போகுதுன்னு. 2 நிமிஷம் 54 செகண்ட். ஸோ இமீடியட்டாக எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னா, பார்த்தோன்னே நோட் பண்ண உடனே தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, அந்த ஃப்ரேம் நான் மறுபடியும் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா வீடியோ அப்படியே நான் ப்ளே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த கலர் உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு கிளார் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃபோட அதே சேம் கலர் கிரேடிங் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. சலாரோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன், பட் அதை பார்க்கும்போதே ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த ரிலீஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னோட ஒரு ஹானஸ்டான ஃபீட்பேக்கை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஹெவியான ஒரு மேக்கிங், ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. பிருத்விராஜ் அதே மாதிரி இருக்கு ஷார்ட்லாம். பா, இந்த ஃப்ரேமை பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோல் மைனிங் மிஷினோட அந்த இது வருது, புல்டோசரா. அது சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிரபாஸ் இது ஓட்டிகிட்டு வராரு.
ஃபேன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு நெஞ்சு வழியே வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் கத்தி கத்தி. சலார் நைஸ், செம்ம ஒரு எலிவேஷன், செம்ம பில்டப்பான ஒரு ட்ரெய்லர்ஸ். ஹோப்ஃபுல்லி நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசிக்கலாமா? எனக்கு இந்த தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேலே ஹேட்டோ இல்லை பிரபாஸ் அவர்கள் மேலே ஹேட்டோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் டு பி ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னா கடைசியாக ஐ திங்க் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மேலேயாவே நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு பெருசாக எதுவும் ஓடலை படங்கள். அதுதான் உண்மை. அது ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதா இல்லை டைரக்டரோட மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் பிளைண்டாக சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னா ஆப்வியஸ்லி சலார். ஃபேன்ஸ் இதுக்கு தான் பயங்கரமாக வெயிட் பண்ணுறாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ட்ரெய்லர் அப்படின்னு ஒன்று இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி பீக்குங்க. லைக் எலிவேஷன் தான். ஒரு படம் பார்க்க வைக்கிறதுக்கு மக்களை கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை பார்த்தீங்கன்னா இந்த டீம் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் நீல் ஆப்வியஸ்லி இஸ் லைக் எ குட் ஃபிலிம் மேக்கர். கனடாவில் ஃபஸ்ட்டு ஒரு படம் 1000 கோடி கலெக்ஷன் வர வச்சிருக்கிறது அந்த மனுஷன் தான். இந்த படம் பார்க்கறதுக்கு இட்ஸ் லைக் என்ன சொல்கிறதுனா கேஜிஎஃப் அப்படியே அந்த கலர் கிரேடிங் தூக்கி இதில் வச்சு அதே கேஜிஎஃப்ல இந்த மியூசிக் லைட்டாக பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிட்டு இதில் போட்டு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி 2 படத்துக்கு லிங்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதில் யஷ் இருக்காரு, அது இருக்காரு, இது இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. பட் அப்படி இருந்ததுன்னா இன்னொரு ஒரு 1000 கோடிக்கான கலெக்ஷன் ஈஸியாக வரும். ஸோ மக்களுக்கு அந்த ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். தட்ஸ் தேர் மெயின் கோல். அந்த மோட்டோவில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி யோசிப்பாங்க. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிட்ரலி தே ஜஸ்ட் நீட் தட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஹீரோயிசமை, ஒரு ஹீரோ அப்படின்னா என்ன, அந்த ஹீரோயிசம் காட்டணும். அந்த ஹீரோயிசமை எலிவேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய பில்டப் ஷாட்ஸ்லாம் இதில் வச்சிருக்காங்க. அண்ட் பிரபாஸ் பார்த்தீங்கன்னா இஸ் லுக்கிங் லைக் எ பீஸ்ட். இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கார் பார்க்குறதுக்கு. இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அவரோட லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் ப்ரே டு காட். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் பிரபாஸ் அவங்களோட தெலுங்கு படம்லாம். சிலதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஒரு வேர்சட்டலான ஒரு ஆக்டர். நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. ப்ளஸ் ஹேட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். பட் இந்த படம் இட்ஸ் கோனா பி லைக் ரெக்கார்ட் பிரேக்கிங் நினைக்கிறேன். இந்த மாதத்தோட ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் அப்படின்னா ஆப்வியஸ்லி இதுவும். அதுக்கப்புறம் துன்கி. லெட்ஸ் சீ கைஸ். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது இந்த சலாரோட ரிலீஸ் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி. எனக்கு ஐ கேன் ஃபீல் இட். அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த அரகென்ட்டான ஒரு விஷயத்த என்னால் ஃபீல் பண்ண முடியுது எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேஜிஎஃபோட சாயல் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஆப்வியஸ்லி ஹீஸ் த சேம் டைரக்டர். அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் வரும்போது தான் நமக்கு தெரியும். நமக்கு இந்த தியரிஸ் பெருசாலாம் இதை பற்றிலாம் பெருசாக ரிசர்ச்லாம் பண்ணலை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.